பவதாரணி அவர்களோட உடலை நல்லடக்கம் செய்யப்படுவதற்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்தில் உள்ள அவங்களோட சொந்த வீட்டில் தான் அவங்களோட உடல் மக்கள் மற்றும் பிரபலங்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் அவங்களோட வழக்கப்படி ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ அவங்களோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட போகுது. அண்ட் அந்த ஐஸ் பாக்ஸ்லேருந்து அவங்களோட உடலை எடுக்கிறதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கேருந்த வெங்கட் பிரபு அவர்கள் ரொம்பவே கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. யுவன் சங்கர் ராஜா, இளையராஜா 2 பேருமே கிட்டத்தட்ட 2 நாட்களாக அவங்க கூட தான் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ஒரு கட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் வெங்கட் பிரபு அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டில் அவங்க அக்காவை பார்த்ததுலேருந்து அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே மிகப்பெரிய அளவில் அழுகலை. ரொம்பவே சோகமாக இறுக்கமான ஒரு முகத்தோடு தான் அவர் இருந்தார். பவதாரணி அவர்களோட உடலை ஐஸ் பெட்டியிலேருந்து எடுக்கிற வரைக்குமே அவர் அப்படி தான் இருந்தார். ஆனால் ஐஸ் பெட்டியில் கையை வச்சு அவங்க உடலை எடுக்க ஆரம்பிக்கும் போது ரொம்பவே கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவ்வளோ மெமரிஸ் அவங்க கூட இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்துருக்காங்க. ஒரு சொந்த தங்கச்சி மாதிரி தான் அவங்கள பார்த்துருந்தாரு. அவங்க 5 பேரும் ஒன்றா இருக்கும் போது எந்த அளவுக்கு ஹாப்பினஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். நிறைய இடங்களில் அவர் பவதாரணியை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு நிலையில் தன்னோட அக்கா இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது அவரால் ஏற்றுக்கவே முடியலை. அதுவும் இன்னும் சற்று நிமிடத்தில் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிடுவாங்க, இனிமேல் எப்பவும் அவங்கள பார்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பீரிட்டு அவர் அழுதிருந்த அந்த ஒரு வீடியோலாம் பார்க்க நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துக்கிட்ட இருந்த இவனுமே ரொம்பவே கண் கலங்கியிருந்தார். மேலும் ரஜினி அவர்கள் பவதாரணியை பார்க்க வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடைச்சிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பாடி எடுக்க போகிறாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் அவர் வரல. சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நல்லடக்கம் செய்யப்பட போகிற இடத்துல அவர் பவதாரணியை பார்த்து தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, ரஜினி அவர்கள் வர ஐடியாவில் இருந்ததாகவும் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்னால அவரால் வர முடியலை அப்படின்னும் அவர் இளையராஜா சாருக்கு ஃபோன் பண்ணி டைரெக்டாக பேசிட்டாரு. அண்ட் இதற்கு மிகுந்த வருத்தப்பட்டிருக்காரு. ரொம்பவே கண்ணீர் சிந்திருந்தார் அப்படிங்கிற தகவல்லாம் கிடைச்சிருந்துச்சு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.